பேரை சொல்லிக்கணும். அப்படி சொல்லுங்கள். கட்சிகள் இப்போ வந்து தமிழ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது 3 பேர். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மற்றது நாங்கள். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்போட அனுபவப்பட்ட ஆக்களும் வந்து இருக்கிறோம் இங்கே. அப்போ அப்படி எல்லாம் இருக்க வந்து நாங்கள் வந்து ஒரு சும்மா கற்பனைக்கு விடக்கூடாதானே. நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தோம். ஆகவே நாங்கள் கூட்டு சேர்றேன்டா வந்து சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே வந்து அப்படி எல்லாம் இல்லை. இது உண்மையில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட வந்து செய்தோம். ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் செய்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தால் அதுக்கு பிறகு வந்து எங்கட பக்கத்துலேருந்து தமிழ் தேசிய பேரவைன்ற பக்கத்தில் இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் செய்திருக்காட்டி வந்து அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சேவையில் வந்து ஒரு பதவியும் வந்திருக்காது. விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் அவர்களுக்கு பதவிகள் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கலாம். எந்த ஒரு சபையிலையும் வந்து அவர்களுக்கு எதுவுமே வந்து வந்திருக்காது. அதில் வந்து பங்கிடுறதாக இருந்திருக்கும் வந்து தமிழரசு கட்சியும் நாங்களும் மட்டும்தான். ஒன்றில் தமிழரசு கட்சிக்கு வந்து தவிசாளர் பதவியிலும் வந்து உபதவிசாளர் பதவி நாங்களும் இல்லாட்டி மாறி நாங்கள் தவிசாளர் பதவியும் தமிழரசு கட்சி தவிசாளர் பதவியாக தான் இருந்திருக்கோம். என்னென்னா நாங்கள் தான் 1ஆம் 2ஆம் இடத்துல தமிழ் தேசிய அரங்கில் வந்து இந்த கட்சி. அப்படி இருக்க வந்து நாங்கள் விட்டு கொடுப்பலை செய்து வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கையிலேயே வந்து இணங்கினபடியால் வந்து நாங்கள் எங்கட பக்கத்தில் இருந்து அந்த விட்டு கொடுப்பலை செய்து வந்து அவர்களுக்கு அந்த பதவியில் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்தாங்க. அதனால் அப்படி செய்யவும் வந்து அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசு கட்சியோட வந்து சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஊடகங்கள் நாங்கள் அறிகிறோம். அவர்களை கேட்டால் வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து இப்போவும் வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க வந்து எங்களோட ஒப்பந்தம் இப்போவும் உயிரோடு இருக்கா நம்மளுங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே. நாங்கள் அப்படி அந்த என்ன சொல்கிறேன் இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் தெளிவில்லாமல் நடந்து கொள்கிற ஆக்கள் இல்லை தானே. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் வந்து நீங்களாகவே விலகி கொண்டுட்டீங்களென்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம்ட்டு நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கொள்கையே விரும்ப இல்லைன்னு முதல் எங்களோட வந்து கதைச்ச தமிழரசு கட்சியும் கொள்கை சரி இயலாத இடத்துல வந்து சரி நாங்கள் சைன் பண்ணோம்னு சைன் பண்ணி போட்டு பதவியை எடுத்தது போட்டு கொள்கையும் மண்ணாங்கட்டியம் என்று சொல்லி கொண்டு போகிற டிடிஎன்ஏம் வந்து ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. சரியானே, அதுதான் இந்தியா யதார்த்தம். ஆனால் இந்த நிலைமை மாறணும். எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நிலைமை மாறணும். நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் இப்போ அவர்கள் செய்து கொண்ட கூட்டுகள் மாதிரி அல்ல. நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரணும். அதுதான் உண்மையிலே இந்தியான் காலகட்டத்தின் அவசியம். அது வாரதுக்கு வந்து எங்கட பக்கத்தில் இருந்து அவர்களில் வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் அத்தியாவசியம். நாங்கள் அந்த உத்தரவாதங்கள் கொள்கை ரீதியான விஷயங்கள் என்ற விடயத்தில் நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம். எதிர்காலத்தில் வந்து அவர்கள் மேலதிகமாக அது சம்பந்தமாக எங்களோட கதைக்க விரும்புகிறார்கள்னா நாங்கள் நிச்சயமாக வந்து அவர்களோட வந்து அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தயார். நீங்கள் மறக்கக்கூடாது, இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் 2024 வந்து நாங்கள் தான் முதல் ஆரம்பிச்சினாங்க. அதை நிப்பாட்டி வச்சதை வந்து தமிழரசு கட்சியின் இந்தியான் பதிலோ உண்மையானதோ எனக்கு என்னென்னு தெரியல, தலைவரும் செயலாளரும். சரியான. அப்போ அதில் வந்து அவர்கள் அதை திருத்தி அவர்கள் இல்லை தாங்களாகவே வந்து அதை முன்னெடுக்க தயார் விருப்பம் என்று காட்டி வந்து எங்களை கூப்பிட்டால் வந்து அந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயார் என்றால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம். அதில் தமிழரசு கட்சியை விமர்சித்து வந்த தமிழ் மக்கள் கூட்டணியினர் வந்து இப்போ உப செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்க தாங்கள் இணைந்து செயல்பட தயார் என்று அதோட விடமுறைகள் தமிழரசு கட்சியோட உப செயலாளர் மணிவண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சியோட இணைந்து செயல்பட தயார். அது வேண்ட உரிமை வைக்கிறது சரியென்றால் சரியாக புதிய அரசியல் சீர்திருத்தம் நிறைய நேரத்தில் வந்து பொது ஆவணம் வந்து பொதுவாக தயாரிக்கிறதா தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துருக்கு. ஜனநாயக கூட்டணி தமிழரசு கட்சி
மக்களுக்கு அல்லாஹ் என்ன புது அரசியல் ஒன்று தயாரிக்கிறதுக்கு அண்மையில் நடந்த சந்திப்புகள் அதுக்கு தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கு. அப்போ அந்த அழைப்புக்கு உங்களோட கருத்து? எங்களுக்கு அழைப்பு வேற இல்லை. சரி ஆனால் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்குரிய ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது. அதனால் அப்படி இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருகிற இடத்துல அவர்கள் அதை விளங்கி கொள்ளணும். அவர்கள் இப்படி நடந்து கொண்டபடியால் தான் மக்களுக்கும் நம்பிக்கை இழந்து கொண்டு மக்கள் அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டு போகிறார். ஆகவே அது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அவர்கள் உண்மையிலே இந்த மிக மோசமான கிபுலோடைய மகாபலி எல் வலயத்துடைய சிங்களமயமாக்குற வேலை திட்டத்தை முறியடிக்கிறதாக இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது தயவு செய்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே சிவில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்போடும் இது முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதே நேரம் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் சிவில் சமூகம் இதில் முன்னுக்கு இதில் செயல்படுறதை நாங்கள் கேட்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லணும். சொல்லி அதுக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேணுமென்றதான் எங்களுடைய கருத்து. ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, இந்த பட்ஜெட் என்ற விஷயம் மட்டுமல்ல, இந்த மகாபலி எல் வலயம் என்ற விடயத்துக்குள்ளே தான் இந்த கிபுலோயா திட்டம் வருது. அதுன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். இதே மகாபலி எல் வலயத்துக்குள்ளே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொக்கச்சான் குளம் என்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் இருந்த மக்களை திரட்டி திட்டமிட்டு வெளியேற்றி எப்படி இந்த கிபுலோயா வேலை திட்டத்துக்கு முல்லைத்தீவு கிழக்கு பக்கமும் வவுனியா வடக்கில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களை திட்டமிட்டு இராணுவ நடவடிக்கைகளால் வெளியேற்றி பெண்டு சிங்கள குடியேற்றங்களை செய்தார்களோ அதே மாதிரி இந்த கொக்கச்சான் குளம் பிரதேசத்தில் அதே மாதிரியான நடவடிக்கைகளால் சிங்கள மக்களை குடியேற்றி அது போகஸ்வெவ கலா போகஸ்வெவன்ற ஒரு சிங்கள பேரையும் கொடுத்து அது இந்த சமாதான காலத்தில் இந்த எல்லாரும் முண்டு கொடுத்து கொண்டிருந்த மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கண்ட காலப்பகுதியில் அந்த அந்த கொக்கச்சான் குளம் பிரதேசத்தில் கலா போகஸ்வெவன்ற சிங்கள பேரை மாற்றி அங்கு குடியேற்றின சிங்கள மக்களுக்கு காணி உறுதிகள் கொடுக்கப்பட்டது. மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு சென்று வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரிக்கு சென்று 2017 அக்டோபர் 21 அந்த போகஸ்வெவ கிராமத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு உறுதி கொடுக்குறன்ற பேரில் கொக்கச்சான் குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இடத்தை முற்றுமுழுதாக நீக்கிறதுக்கு உறுதிகள் கொடுக்கப்பட்ட அதை மூடி மறைக்கிறது. அந்த சிங்களமய வேலை மூடி மறைக்கிறதுக்கு தமிழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கும் உறுதி கொடுக்கிறதாக காட்டிக்கொண்டு அந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது அதில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க பிரதமரும் கலந்து கொண்டது. எதிர்கட்சி தலைவராக திரு சம்பந்தன் இருந்தவர் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் கலந்து கொள்ளாமல் அதுக்கு ஆசி செய்தி அனுப்பினார். அந்த ஆசி செய்தியை வாசித்தது அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பேச்சாளர், தமிழ் தேசிய கூட்டம் பேச்சாளர். மெட்டது மேடையில் சுமந்திரனோட உட்கார்ந்திருந்த செல்வம் அடைக்கலாதன், இன்றைக்கு டிடிஎன்ஏ செல்வம் அடைக்கலாதன். மெட்ட வேண்டிய பழைய நண்பர் விஜயகலா மகேஸ்வரர். அப்படிங்க சொல்கிறேன். அப்போ இது என்ன இது இந்த மகாபலி எல் ஸ்கீம் இன்றைக்கு நாங்கள் எப்படி கொந்தளிக்கிறோமோ இந்த மகாபலி எல் வலயத்துக்குள்ளே இந்த கிபுலோயா திட்டம் எங்கட தமிழ்
இடங்களை வந்து பறித்து சிங்களமயமாக்குறேன்ட்டு நாங்கள் இந்த கொந்தளிக்கிறோம் தானே. அப்போ இந்த கொக்கச்சாங்குளத்தை வந்து பறித்து போட்டு போகேஸ்வரன் சிங்கள பேரை கொடுத்து போட்டு வந்து அங்கே உறுதி கொடுக்க வந்து உங்களுக்கு கொந்தளிப்பு இருக்கே இல்லையே. அண்டைக்கு வந்து நீங்கள் அந்த உறுதியில் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி போட்டு ஒரே மேடையில் வந்து இருந்து போட்டு அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து அது எப்படி அது ஓகே. இதுதான் பிள்ளை. ஆனால் எல்வேலயத்துக்குள்ளே அவே இணங்கினது அதை அவையும் சேர்ந்து செய்தது வந்து சரியா. அப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்ட ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து குழம்புறாங்களா வந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் பாரத வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை. தவறு செய்கிறவர்கள் திருந்தலாம், விளங்குதே. திருந்துற இடம் வந்து நாங்கள் வர வைக்கோம். இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி உண்மையிலே திருந்திருக்கிறாண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இப்படி நீங்கள் கடந்த காலங்களில் நடந்து கொண்டது என்றதை விளங்கி கொண்டு நீங்கள் இதில் வந்து தேவையில்லாமல் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம், இல்லாட்டி ஒரு மாகாண சபை தேர்தல் வரக்கூடும் என்றதுக்காகத்தான் நீங்கள் விழுந்தடித்து நடந்து கொள்கிறீங்கள் என்றது அல்ல. உண்மையிலே நாங்கள் திருந்திட்டோம் என்றதை காட்டுறதாக இருந்தால், அதை நிரூபிக்கிறதாக இருந்தால் சிவில் சமூகம் இதில் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு வந்து அழைத்து நாங்கள் அனைவரும் வந்து அவ்வகையான வேலை திட்டங்களுக்கு வந்து முழுமையான ஆதரவை வழங்குறதான் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே சிவில் சமூக தரப்புகளிடம் வந்து நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். இதில் அவர்கள் இதை முன்னெடுக்கிறதுக்கு முன்வரணும். அவ்வகையான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும். நாங்கள் இந்த தமிழரசு கட்சி மீது வந்து சந்தேகிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கரைத்துறைப்பற்று பிரதேச சபை, இந்த மகாவலி எல்வலயத்துக்குள்ளே வந்து கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தான் ஆட்சியுரிமை. இந்த என்ன சொல்கிற காணிகள் கட்டடங்கள் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவை தான் இறுதி முடிவை சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்ட சபை ஒரு உள்ளூராட்சி சபை. அந்த சபையை திட்டமிட்டு வந்து அரசு தரப்புக்கு வந்து மாற்றி கொடுத்த அந்த பொறுப்பு முழுக்க வந்து தமிழரசு கட்சி தான் ஏற்க வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்க வந்து இந்த செய்த அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குத்தான் இன்றைக்கு கிவ்லோயா வந்து இவ்வளோதுக்கு பெருசாக வந்து கதைக்கிறாங்களோன்றது வந்து ஒரு சந்தேகம். அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. உண்மையிலே வந்து தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு சரியான வகையில் வந்து திருந்திருக்கிறாங்கள்டா வந்து அதை நாங்கள் வரவேற்கணும். ஆனால் அதை வரவேற்கிறதுக்கு வந்து தமிழரசு கட்சி இது ஒரு அரசியல் லாபமற்றது, தாங்கள் வெறும் அரசியலுக்காக வந்து இதை செய்யவில்லை என்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவில் சமூகத்துக்கு வந்து இந்த இடத்த கூட எல்லாத்தையும் நாங்களும் வந்து செய்வோம். ஆனால் போட்டியாக வந்து இதை வரக்கூடாது. போட்டியாக வந்து திரும்பவும் வந்து ஒரு அரசியலாக வந்து இதை கொண்டு போகக்கூடாது. ஒட்டுமொத்தமாக வந்து இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து வந்து தமிழரசு கட்சி இதை விளங்கி கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழினம் இதை எதிர்க்கிறது. இது வெறும் அரசியல் கட்சிகளோ அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கிறது அந்த குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் முன்வைக்குது. நாங்கள் மக்களுக்காக வந்து செய்கிற விஷயங்களை வந்து அவர்கள் கொச்சப்படுத்துறதை பார்க்குற வந்து இது அரசியல் நோக்கத்துக்காக, அவை இந்த இனவாத அரசியலுக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்லித்தான் அதை கொச்சப்படுத்துறதுக்கு பார்க்குறவை. ஆகவே அப்படி செய்யாமல் நாங்கள் சிவில் சமூகத்துக்கு வந்து அழைப்புதலை நாங்களே விடுத்து அவர்கள் இதை முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர ஓடும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது.